friends, இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சிம்பிளான டிப்ஸ் நான் பார்க்க போறோம். நம்ம டைமை எப்படி ரொம்ப சேவ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். வெல்கம் டு 3Days3Topics. வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு டிப்பா என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அது ரொம்ப ஒரு சிம்பிளான டிப். இதுக்கு நான் ஒரு பழைய ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். பழைய ஸ்வீட் பாக்ஸ் கிடையாது, தீபாவளிக்கு வந்த ஸ்வீட் பாக்ஸ். அந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எம்டியா இருந்தது. அதை கொஞ்சம் ரங்கோலி கோலம்லாம் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் பேண்டை இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பியில் வந்துட்டு ஜெயில் மாதிரி கட்டி பார்த்துருப்பீங்க. பட் ரப்பர் பேண்டில் கட்டி பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதை நம்ம ஒரு ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே டப்பாவில் நெயில் பாலிஷ் வச்சிங்க அப்படின்னா அது வந்து கலைஞ்சு போயிடும். நெயில் பாலிஷுக்கு இடையில தைல பாட்டிலாம் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு நமக்கு தேவை கேப்பை ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மல்டி ஆர்கனைசர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து அந்த பக்கத்து இந்த பக்கத்து அந்த பக்கத்துன்னு ஆடாமல் அழகாக உட்காந்த இடத்துல அது பாட்டுக்கு உட்காந்துருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நெயில் பாலிஷ் வந்து இப்போ நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப பிடிச்ச கலராக இருக்கும், ஆனால் வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரை ஆனாலும் பரவாயில்ல, உன்னை விடமாட்டேன் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான டிப் தான் இது. இப்போ இந்த நெயில் பாலிஷ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிசினா ஒரு மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டு வரும். அதை எப்படி அழகாக வந்துட்டு வழுக்கிட்டு போகிற மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு நெயில் பாலிஷ் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம் வந்து எல்லார் வீட்லையுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். அது யாராவது ஃபாரின் போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வாங்கிட்டு வருவாங்க. அந்த பெர்ஃப்யூம் பாட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெயில் பாலிஷ் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் விஸ்க்குன்னு ஒரு 3 டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரே வந்து பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் அங்கேருந்து தெரியாமல் குதிச்சு வந்துருச்சு. அதை தூக்கி போட்டால் அப்பயே அது அந்த பக்கத்து போகல. இப்போ அதை நல்லா போட்டு ஒரு ஷேக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களோட நெயில் பாலிஷ் வந்து உங்கள் நெயில் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படியே வாழை மட்டையில் வலிக்கிட்டு போகிற மாதிரி போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பணமும் வந்துட்டு சேவ் ஆகும். அதே மாதிரி உங்கள் பிடிச்ச கலர் நெயில் பாலிஷை நீங்கள் அப்படியே வந்துட்டு ரீட்டைன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, காஞ்சு கருவாடாக தொங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதும் போல் நெயில் பாலிஷ் புதுசாக வாங்கின மாதிரியே இருக்கும். ரொம்ப சிக்கனமான ஒரு டிப்பு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிப் நம்பர் 3. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஃப்ட் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து சாட்டன் ரிப்பன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. நான் வந்து சிங்கிச்சான் சிகப்பு கலர் சிங்கிச்சா தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு ஸ்கேல் நீளத்துக்கு வந்து அளவு எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியாச்சா? இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 ஓரமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தையல் போட்ட மாதிரி இருக்கும். அது ஒரு தையல் அப்படியே இருந்துட்டு போட்டோம், இன்னொரு தையல் நமக்கு தேவையில்ல. அந்த தையலை வந்துட்டு அழகாக அந்த தையலை மட்டும் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நீளத்துக்கு கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிப்பனை வந்துட்டு 2 மடக்கி கூட நீங்கள் வந்து ஓரம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு ஓரம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டுனா இப்போ சும்மா இருக்கிறத வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்தோம் அப்படின்னா அது அழகாக வந்து பிரிஞ்சுட்டு வரும். அங்கே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நேராக கொண்டு வந்து கீழே தான் வந்து நிறுத்தும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக அப்படியே சல்னு வரும். நமக்கும் பார்க்குறதுக்கும் அந்த இழுக்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்கள்ட்டெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இழுத்து பிச்சு போட்டுருவாங்க. உங்கள் வேலை 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தையலோட எண்டு வரைக்கும் எந்த அளவுக்கு நூல் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பைரல் மாதிரி கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளோட விளக்கமாறு குச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டபுள் சைட் டேப் போட்டினாலும் ஓகே தான். அதை ஒரு எண்டில் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து மேலே இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே எண்டில் மட்டும் ஒட்டுங்க. அப்புறம் லாஸ்ட் எண்டில் வந்து ஒரு தடவை ஒட்ட போகிறோம். இப்போ அழகாக அந்த மாதிரி சுருட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி மினி கம்பளி பூச்சி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பார்க்குறதுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த கம்பளி பூச்சியை நினச்சாவே உடம்பெல்லாம் சில்லுக்கும் அருவருப்பாக இருக்கும் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கம்பளி பூச்சின்னு பேர் கேட்டாவே அப்படியே மேலே ஊறுற மாதிரியே இருக்கும். இப்போது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃப்ளவர் வாஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 5-6 வைக்காமல் அப்படியே கொத்தா ஒரு 10-15 தூக்கி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் சிங்கிள் கலர்லேயும் செஞ்சுக்கலாம், இல்லை மல்டி கலர்லேயும் செஞ்சுக்கலாம். ஒரு சாட்டன் ரிப்பன் ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 rupees. அதில் எப்படியும் நீங்கள் வந்து ஒரு 15-20 ஃப்ளவர்ஸ் வரைக்கும் செஞ்சுக்கலாம். ஸோ சிம்பிளான ஒரு டிப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டை உங்கள் கையால் அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு 5 minutes தான் ஆகும். அதாவது ஒரு ஃப்ளவர் செய்யறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். டிப் நம்பர் 4. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எப்படி நம்ம ஃபேஸ்க்கு ஃபேஷியல் பண்ணுவோமோ அது மாதிரி அந்த காலை வந்து பராமரிக்கிறத விட்டுருவோம். அதே மாதிரி ஃபோனை வந்து அழகழகாக கவர் போடுவோம், சார்ஜ் அந்த பொம்மை இந்த பொம்மை என்னென்னமோ பண்ணுவோம். ஆனால் அந்த சார்ஜ் போடுற ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, பாவமேனு படுத்துருக்கு. இப்போது இந்த ஒயரை வந்து நமக்கு உயிர் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அது கோல்கேட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த சார்ஜர் ஒயரோடு அப்படியே நேராக பிடிச்சி 2 இழுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே அதில் வந்து ஒட்டிட்டு வந்துடும். இந்த டிஷ்யூ பேப்பர் நீங்கள் ஏதாவது ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொடுத்தாங்கன்னா அப்படியே தூக்கி பேக்கில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க.
இப்போ இது மாதிரி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா? எத்தனை பேர் அந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அனுபவம் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த ஒயிட்டாக இருக்கிறதும் பிளாக்காக இருக்கிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த இதில் அவ்வளோ அழுக்கு வந்து ஓட்டிகிட்டு இருக்கும். டிப் நம்பர் 5, இதுதான் முக்கியமான டிப். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பிரெட் ஸ்லைஸ்லாம் வந்து பிரியாணிக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், இல்லை வந்து வத்தல் பொரிக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வத்தலாக போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா உங்களோட டைமும் வேஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமும் போட நமக்கு டென்ஷன் ஆகும். அது மாதிரி சிம்பிளாக 5 நிமிஷத்தில் அந்த அடுப்பை விட்டு எப்படி வெளியில் வரப்போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ உனக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி காய வச்ச சீவாங்குச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்லைஸாக கட் பண்ண பிரெட் எல்லாத்தையும் அழகாக அந்த மாதிரி 1 by 1 உள்ளே வந்து மாட்டி விட்டுருங்க. எத்தனை பேட்சஸ் வருமோ அத்தனை பேட்சஸும் நீங்கள் வந்துட்டு மாட்டி விட்டுக்கலாம். நம்மளோட சொன்ன மாதிரி வத்தலும் இதே ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து பொரிச்சு எடுக்கலாம். 2 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு அடுப்புலேருந்து இந்தாண்டு வந்துடலாம். முதல்ல ஒரு ஆளை உள்ளே விட்டு பார்ப்போம் எண்ணெய் காஞ்சிச்சான்னு. ஓகே, அவர் ஹாயாக வந்து மேலே வந்தார். இப்போ நம்மளோட எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ அதில் நம்ம குத்தி வச்சுருக்கிற அந்த சீவாங்குச்சியில் குத்தி வச்சுருக்க அந்த பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையுமே தூக்கி உள்ளே போட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒன்றா போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் வந்துட்டு வேஸ்ட் ஆகும். பட் எல்லா இதையும் ஒரே இதில் போட்டு முடிச்சுட்டு அப்படியே எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றா எடுக்காமல் அப்படியே கொத்தாக நீங்கள் வந்து தூக்கி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான டிப். நான் வந்து வேறு என்னெல்லாம் இந்த மாதிரி ஒரே டைமில் பொரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வத்தல் அந்த கையில் மாட்டி சாப்பிடுவோம்ல, அது சீவாங்குச்சியில் இந்த மாதிரி ஒரு 5-6 இதை கோத்து விட்டுட்டு உள்ளே போட்டிங்க அப்படின்னா மொத்தமாக நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த அரிக்கிற கரண்டிலாம் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீவாங்குச்சியை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட நிறைய பேர் சில்ட்ரன்ஸ் டேக்காக ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் டீச்சர் அவங்க வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேம் டேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதையும் வந்து நம்ம கொரியர் பண்ணி முடிச்சாச்சு. அவங்களுக்கும் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் அவங்களோட டியூஷனோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக இனிஷியல் வச்ச பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 தான். அப்புறமா கூடவே வந்துட்டு ஒரு பவுல்ஸ் வந்து ஒரு 17 பவுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பெங்களூர்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்துட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதையும் வந்து கொரியர் பண்ணியாச்சு. 2 நாளில் பெங்களூருக்கும் ரிசீவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மினி பாக்ஸஸும் சில்ட்ரன்ஸ் டேக்கு அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 days தான் இருக்குது. டிப் நம்பர் 6, இப்போ பொரிச்ச பிரெட் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் சொல்ல போகிறேன். 4 துண்டு அளவுக்கு இஞ்சி, 4 பல் அளவுக்கு பூண்டு, அதுக்கப்புறம் 2 நல்லா பழுத்த தக்காளி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வானலில் 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இதை வந்து அப்படியே ப்ரௌன் கலர், கண்ணாடி கலர் அந்த கலர்லாம் வேணாம், சும்மா 2 பெரட்டு அப்படி சூடு ஏறினா போதும். பெரட்டிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஊற்றுங்க. அப்புறம் மூடியில் இருக்கிறது எல்லாத்தையும் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் மிக்சியை கழுவி ஊற்றுங்க. எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறமா இப்போது இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு 5 minutes தான் ஆகும் செய்கிறதுக்கு. ரொம்பலாம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து உப்பை தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை 2 பெரட்டிட்டு காரத்துக்காக வெறும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 glass அளவுக்கு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எந்த விதமான சாஸும் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சக்கரை, தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கனால அதுவே ஒரு டொமேட்டோ சாஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ பொரிச்சு வச்ச பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடுங்க. உள்ளே போட்டுட்டு இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டுன்னு நல்லா போட்டு பெரட்டுன்னு பெரட்டி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சில்லி பிரெட் வந்து ரெடி ஆகிடும். இதை பார்த்தோம் அப்படின்னா சில்லி பரோட்டா எல்லாமே வந்துட்டு க்யூவில் நிற்கும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அப்படியே மலைச்சாரல் மாதிரி கொத்தமல்லியும் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறீங்க அப்படியே போட்டிங்க அப்படின்னா இப்போ எனக்கு அப்படியே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. எந்த அளவுக்கு ஆவி பறக்க நம்மளோட சில்லி பிரெட் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? இருக்கிற கொத்தமல்லிலாம் போதாது, இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்னு மேலே கொஞ்சம் தூவி விட்டுட்டு இப்போ நம்மளோட சில்லி பிரெட் பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டுக்கும் அம்சமாக இருக்குது. இப்போ ஒரு வாய் டேஸ்ட் பண்ணிவிட்டு செம்ம பசியில் இருக்கேன். நீங்களும் பசியில் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை சாப்பிட்டுட்டே இந்த வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எண்ணெய் மட்டும் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் ஏற்கனவே வந்துட்டு பிரெட்டில் எண்ணெய் அதிகமாக இருக்கும்.